ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 6 எபிசோடு 115 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே சாஸ்கே சுயுகெட்சு ஒரு நாள் கண்டிப்பா நான் விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த பாஸ்ட் வேர்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரசன்ட்ல காட்டுவாங்க. சாஸ்கே சுயுகெட்சு ஓசுகியை தேடி தான் போயிருப்பான். நீ என்ன தேடி வருவேன்னு தெரியும், இப்ப வந்திருக்கிறத பார்த்தா உரோச்சிமாருவை கொன்னுட்டியான்னு சொல்லி கேட்பான். சாஸ்கே ஆமான்ட்டு இப்போ நீ முதல்ல வெளியே வா அப்படின்னு வாட்டர் டேங்கை வெட்டிடுவான். சுயுகெட்சு தண்ணில இருந்து வெளியே வருவான். விடுதலை ஆயிட்டேன், நன்றி சாஸ்கே அப்படின்பா சுயுகெட்சு. சாஸ்கே சுயுகெட்சு நீ தான் ஃபர்ஸ்ட் என் கூட வா அப்படின்பா. நான் தான் ஃபர்ஸ்ட், மிச்ச பேர்லாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்பான் சுயுகெட்சு. இன்னும் 2 பேர் இருக்காங்க, ஜூவோ நார்த் ஹைட் அவுட்ல இருக்கவன், அப்புறம் காரின் சவுத் ஹைட் அவுட்ல இருக்கவ அப்படின்னு சாஸ்கே சொல்லவும் உண்மையாதானான்னு சொல்லி கேட்பான். என்ன பிரச்சனை சொல்லி கேட்பான் சாஸ்கே. ஆக்சுவலா எனக்கு அவங்களோட செட் ஆகாது அப்படின்பா. என்ன ஏன் தேர்ந்தெடுத்துன்னு வேணா நல்லா தெரியும், ஆனா அவங்கள ஏன் சூஸ் பண்ண அப்படின்னு சுயுகெட்சு சாஸ்கே கிட்ட கேட்கும் போது புலம்புனது போதும், ட்ரெஸ்ஸை போட்டு வாடா அப்படின்பா சாஸ்கே. ஏதோ பெரிய இவன் மாதிரி எனக்கு ஆர்டர் போடுற அப்படின்னு சுயுகெட்சு சொல்லும் போது சாஸ்கே பாப்பாங்க இருக்க மாட்டான். சாஸ்கேக்கு பக்கத்துல வந்திருப்பான். நம்ம ரிலேஷன்ஷிப் என்னன்னு கிளாரிஃபை பண்ணிக்கலாமான்னு கேட்பான். சரியா மன்னிச்சுக்க, ஆனா நீ தான் சூஸ் பண்ணிக்க, உன்னை ஃபாலோ பண்ண போறதெல்லாம் நான் எதுவும் சொல்ல கிடையாது. ஏதோ ஒரோச்சிமாருவை தோக்கடிச்சுங்கிறக்காகலாம் நீ என்ன விட பெட்டரானவனா ஆயிட முடியாது. எல்லாருமே அவனை கொல்லணும்னு தான் இருந்தாங்க. நீ ஒரோச்சிமாருக்கு ஃபேவரட்டா இருந்த, அதனால உன்னை சிறையில அடைக்காம அவன் கூடவே வச்சுக்கிட்டான். அதனால மிச்ச பேத்த விட உனக்கு அதிகப்படியான சான்ஸ் கிடைச்சது அப்படின்பா சுயுகெட்சு. கொஞ்ச நேரம் அப்படி அமைதியா இருக்கும். சும்மா விளையாண்ட, இப்போ நான் உன்னை போக விடுறேன், அதுதான் நம்மளை சமமாக்கும். என்ன வாட்டர் டேங்க்ல இருந்து நீ ரிலீஸ் பண்ண, நான் இப்போ உன்னை ரிலீஸ் பண்றேன். எப்படியோ நான் ஃப்ரீ ஆயிட்டேன், அதனால எனக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் நான் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்புவா சுயுகெட்சு. அது ரொம்ப மோசம் அப்படின்ட்டு கிளம்புவா சாஸ்கே. வெளியே நடந்து போயிட்டு இருப்பான். சுயுகெட்சு சாஸ்கே கிட்ட உங்க டீம் தானே என்னோட முன்னோடியான ஜாபுசா மோமோச்சியை போட்டது அப்படின்ட்டு கீழே தேங்கி கிடக்கிற தண்ணிக்குள்ள சுத்திட்டு கிடப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சு, அவரோட எக்ஸிகியூஷனர்ஸ் பிளேடுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்பான் சுயுகெட்சு. சாஸ்கே பேச மாட்டான். ஏய் சும்மா சொல்லுப்பா, அது எங்க இருக்குன்னு சொன்னேன்னா அதை நான் எடுத்துக்குவேன், அப்புறம் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்பா சுயுகெட்சு. முதல்ல துணியை போடுறான்ட்டு கிளம்புவான் சாஸ்கே. He's a freaking badass. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜாபுசாஸ் பிளேட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நருட்டோவோட ஃபர்ஸ்ட் ஆர்க்கான ப்ரோலோக் லேண்ட் ஆஃப் வேவ்ஸ் அப்படிங்கிற ஆர்க்கு நம்ம பார்த்திருப்போம். அதுல தான் பிரிட்ஜ் பில்டர் வந்திருப்பாரு, அதே மாதிரி ஜாபுசாலாம் வந்திருப்பான். அந்த பிரிட்ஜ் பில்டர் சொல்லியிருப்பார் இல்லையா நருட்டோவோட பேரே வைக்கிறேன்னு சொல்லி, ஆக்சுவலா அதான் பண்ணியிருப்பாரு. கிரேட் நருட்டோ பிரிட்ஜ் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. சாஸ்கே அதை பார்த்துட்டு இருப்பான். என்ன ஒரு வினோதமான பேரு அப்படின்னு சுயுகெட்சு பார்த்துட்டு ஜாபுசா சென்பாய் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தான்னு சொல்லி கேட்பான். சாஸ்கே பழைய விஷயங்களை நினைச்சு பார்ப்பான். ஃபர்ஸ்ட் ஜாபுசா எக்ஸிகியூஷனர்ஸ் பிளேட தூக்கி போட்டு அது மேல வந்து நின்றுப்பான் இல்லையா அந்த விஷயம். அப்புறம் பிரிட்ஜ் பில்டரை சேவ் பண்றதுக்காக சகுரா நருட்டோ சாஸ்கே 3 பேருமே மாஞ்சி ஃபார்மேஷன்ல நின்னு பிரிட்ஜ் பில்டரை கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ஜாபுசா நடுவுல வந்திருப்பான். கக்காஷி மட்டும் இல்லைன்னா வேற மாதிரியான சம்பவம் நடந்திருக்கும். அந்த விஷயத்தெல்லாம் காட்டுவாங்க. அப்புறம் கக்காஷி கூட சண்டை போடும் போது கக்காஷியை 2 வெட்டியிருப்பான், தண்ணியை போயிருப்பாரு, வாட்டர் க்ளோன் பண்ணிருப்பாரு. பின்னாடி இருந்து கக்காஷி குணாய் வைப்பாரு கழுத்துல, பார்த்தா அது ஜாபுசாவோட வாட்டர் க்ளோனா இருக்கும். இது முடிஞ்சுட்டு பின்னாடி வருவா ஜாபுசா. வெட்ட வரும்போது குனிஞ்சிருவாரு கக்காஷி. ஜாபுசா கிக் பண்ணிருப்பான். இதுக்கப்புறமா கக்காஷியை வாட்டர் பிரிசன் மூலமா புடிச்சு வச்சிருந்திருப்பான். ஜாபுசா இவங்களுக்கு முன்னாடி அப்பியர் ஆயிட்டு உங்களை எல்லாம் நிஞ்சான்ல கூப்பிட முடியாது, வெறும் பொடியனக அப்படின்னு பயமுறுத்தி இருப்பான் இல்லையா அந்த விஷயத்த திங்க் பண்ணி பாப்பா சாஸ்கே. சாஸ்கே டேய் சாஸ்கே என்னாச்சுன்னு சொல்லி கேப்பா சுயுகெட்சு. ஒண்ணுமில்லைன்ட்டு முன்னாடி போவான் சாஸ்கே. ஜாபுசா அண்ட் ஹாக்குவ புதைச்ச இடத்துல தான் எக்ஸிகியூஷனர்ஸ் பிளேடையும் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பான் சாஸ்கே. ஆனா போய் பார்த்தா இருக்காது. கன்ஃபார்மா இங்கதான் இருந்துச்சான்னு சொல்லி கேப்பா சுயுகெட்சு. நாங்க இங்கதான் வச்சோம் அப்படின்பா சாஸ்கே. ஆனா ஆச்சரியம் என்னன்னா அதான் இங்க இல்லையே, நம்மளோட டீல் என்னாச்சுன்னு சொல்லி கேப்பான். அதை பத்திலாம் எனக்கு தெரியாது, நான் என்ன பணத்தை காவல் காக்குறவனா, அந்த பொருள் அங்க இல்லைன்னா வேற எவனாவது எடுத்திருக்கணும் அப்படின்னு சாஸ்கே சொல்லவும் நீ சொல்றதும் சரிதான், அதுவா என்ன கால் முளைச்சு நடந்தா போகுது அப்படின்ட்டு சாஸ்கேவை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டு ஜாபுசாவோட பிளேடு இல்லாம நான் உன் டீம்ல சேர மாட்டேன் அதனால வெயிட் பண்ண அப்படின்பா. இதுக்கப்புறமா நடந்து போகும்போது சாஸ்கே அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேட்பா சுயுகெட்சு கிட்ட. அடுத்தா அந்த எக்ஸிகியூஷனர்ஸ் பிளேட தேட வேண்டியதுதான். மிஸ்டோட 7 நிஞ்சாஸ் வாட்ச்மேனோட பிளேட் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் போயிட்டே இருக்கும். அதுதான் வழக்கம். அதை அடையறதுக்காக தான் நான் பயிற்சி எடுத்ததே. அவங்கள மாதிரி ஆகணுங்கிறது எனக்கு ஆசை. இப்போதைக்கு ஜாபுசா சென்பா இல்லைங்கிறனால அவரோட எக்ஸிகியூஷனர்ஸ் பிளேட நான் தான் அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சுயுகெட்சு சாஸ்கே கிட்ட பேசிட்டு வரும்போது காட்டோக்கு கீழே வேலை செஞ்சிருப்பான் இல்லையா ஜோரி, அவன் சுயுகெட்சு மேல இடிச்சிட்டு கண்ணை என்ன புடநீலியா வச்சிருந்த அப்படின்ட்டு போவான். சுயுகெட்சு கையை நீட்டுவான், சாஸ்கே தடுத்துருவான். ஜோரி ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு சண்டை போட்டாகணுமாங்கிற மாதிரி வருவான். சாஸ்கே லைட்டா தான் திரும்புவான். அதுக்கே பயந்துட்டு முணங்கிட்டே நடப்பான். நல்லவன் தான் சாஸ்கே, இந்த கடனை எப்படி அடைப்ப அப்படின்மா சுயுகெட்சு. பார்த்தா சாப்பிட்றதுக்கு கூட்டிட்டு போயிருப்பான். அங்க சர்வ் பண்ற புள்ளைய பூரா சாஸ்கேவை பார்த்து சிம் பண்ணிட்டு இருக்குங்க. யோகட்டை சாப்பிட்டு செம்ம டேஸ்டா
அதுக்கு தண்ணிக்குள்ளேயே ரொம்ப நாள் இருந்துட்டேன், நான் சாப்பிட்டதுலேயே இதுதான் நல்லா இருக்கு அப்படின்ட்டு புகழ்ந்துட்டு இருப்பான். சாஸ்கே இன்னுமே எத்தனை நேரம் அப்படி என் டைமை வேஸ்ட் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்பான். ஸ்பூனை நீட்டி நீ தான் அவசரப்படுற, நான் இல்ல, எதுக்காக டீமை சேர்த்துற அப்படின்னு சொல்லி கேட்பான். சுகெட்சு எல்லாரும் ஒன்னு சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்பா சாஸ்கே. சுகெட்சு இந்த உலகத்தையே ஒன்னா சேர்ந்து ஆளலாம், அப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லி கேட்பான். இந்த உலகத்தை ஆளணும்னு ஆசை இருந்தா உனக்கான டீமை சேர்த்திட்டு அந்த வேலையை நீ பாத்துக்க, அதை விட பெரிய விஷயத்து மேல குறி வச்சிருக்கேன், ரொம்ப பெருசு அப்படின்னு ரிப்ளை பண்ணுவா சாஸ்கே. சுகெட்சு உலகத்தை விட பெருசானதா, என்னமோ நீ சொல்ற, கொஞ்சம் வினோதமா தான் இருக்கு அப்படின்ட்டு இருப்பான். சாப்பாடு சர்வ் பண்ண வந்த பொண்ணு கிட்ட சுகெட்சு தி கிரேட் நருட்டோ பிரிட்ஜ் கிட்ட பெரிய ஸ்வாட் ஏதாவது நீ பாத்திருக்கேன்னு சொல்லி கேட்பான். ஆமா பாத்திருக்கேன், அதுக்கு என்னன்னு சொல்லி கேட்பா. சாஸ்கேவை பார்த்துட்டே தான் இத்தனை விஷயத்தையும் பண்ணுவா. அவ கையில இருந்த சாப்பாடை எடுத்துட்டு இதோ இங்க இருக்கான்ல அவனுக்கு தான் வேணுமா, அதை தேடிதான் வந்திருக்கான், சொன்னேன்னா அப்ரிஷியேட் பண்ணுவான் அப்படின்பா. தட்டத்தை போட்டு குலுக்குவா. இந்த தட்டை இப்படிதான் செதறோம்னு தெரிஞ்சுதான் சுகெட்சு சாப்பாடை முதல்ல எடுத்துட்டான் போல. சாஸ்கே அப்ரிஷியேட் பண்ணுவான்னு சொல்லவும், அப்படியா எனக்கு அதை பத்தி தெரியாது, ஆனா தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்டு வந்து சொல்றான் அப்படின்ட்டு ஓடுவா. எல்லா பெண்களுமே கத்துவாங்க, அவங்களுக்குலாம் உன்னை பிடிச்சிருக்குப்பா அப்படின்பா சுகெட்சு. எல்லா பொண்ணுகளுமே மாதிரி மொக்க ஆரம்பிச்சிருவாங்க. டாசுனா நதிகிட்ட வாழ்றாருன்னு சொல்லுவாங்க. பிரிட்ஜ் பில்டர் வந்திருப்பார் இல்லையா ஃபர்ஸ்ட் ஆர்க்ல, அவரை தான் சொல்லுவாங்க. சாஸ்கே திங்க் பண்ணி பாப்பான். இங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க, யார் அந்த டாசுனா அப்படின்னு சொல்லி கேட்பா சுகெட்சு. தி கிரேட் நருட்டோ பிரிட்ஜை கட்டின மாஸ்டர் கார்பெண்டர் அப்படின்பா சாஸ்கே. அவங்க இடத்துக்கு போய் பேசுறப்ப அங்க வேலை செய்யற பர்சன் பாஸ் வெளியே போயிட்டாரு, அவரோட பேரன் கூட லேண்ட் ஆஃப் லைட்னிங்ல பிரிட்ஜ் கட்ட போயிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 வருஷம் ஆகும் அவங்க திரும்ப வரக்கு அப்படின்பா. லேண்ட் ஆஃப் லைட்னிங்கா, அது ரொம்ப தூரம் இருக்குமேன்பா சுகெட்சு. கிரேட் நருட்டோ பிரிட்ஜ் கிட்ட இந்த பெரிய கத்தியை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்பா சாஸ்கே. அந்த பழைய விஷயமா, டென்சன் டைகோக்கு எடுத்துக்கிட்டாரு அப்படின்பா. ஆக்சுவலா அந்த பிளேடை யூஸ் பண்ற நிஞ்சாவை பிடிக்கிறதுக்காக தான் அவர் வந்தாரு, ஆனா அந்த நிஞ்சா இறந்துட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பிளேட் அதுக்கு பதிலா எடுத்துட்டு போயிட்டாரு. சுகெட்சுக்கும் மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கும். டென்சன் டைகோக்குவா லேண்ட் ஆஃப் வாட்டரோட லார்டோட உதவியாளர் அவன். ஜாபுசா சென்பாய் அவரோட நம்பிக்கை ஹிடன் வெஸ்ட்ல இருந்தப்ப அவனோட ஆட்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க, அப்பையில இருந்து வெறுப்போட தான் இருந்திருப்பானோ அப்படின்னு சுகெட்சு சொல்லிட்டு வரும்போது திரும்ப ஜோரி இடிச்சிருப்பான். பயங்கரமா கத்துவான், அப்பளைய பார்த்து வந்தானே இவன் அப்படின்ட்டு. சுகெட்சு சொல்லும் போதே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். இழுத்து போட்டு பார்க்க போனா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவமாயில இருக்கு நீ அப்படின்னு சுகெட்சு சொல்லும் போது டென்ஷனை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்பா. இங்க பாரு தெரிஞ்சதை சொல்லு, 2வது தடவைலாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு குணாய் எடுப்பான் சுகெட்சு. ஜோரி பயந்துருவான். டென்சன் டைகோக்கு ஒரு அரசியல்வாதி, அதுன்னு மட்டும் இல்லாம ஒரு பெரிய திருட்டு கூட்டத்துக்கே தலைவனா இருக்கான். ஃபியூடல் லார்ட்ஸ்க்கு ஏகப்பட்ட லஞ்சம் கொடுக்காத கேள்விப்பட்டிருக்கேன், அதனாலதான் அவன் விரும்புற எல்லா மோசமான விஷயங்களையும் அவங்க பண்றதுக்கு விடுறாங்க அப்படின்னு ஜோரி சொல்லவும், உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கே, அவன் எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சுகெட்சு கேட்கவும், தெற்கு பக்கம் காட்டுக்குள்ள பெரிய கோட்டை ஒண்ணு இருக்கும், அந்த இடத்துக்குள்ள நுழையிருக்கு இல்லாம 1000 பேத்துக்கு மேல கூலிப்படைகள் இருக்கதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்றப்பா ஜோரி. நைட் ஆயிருக்கும், கோட்டைக்குள்ள காட்டுவாங்க. டென்சன் தூங்கிட்டு இருப்பான். சாஸ்கே தலைக்கு மேல உட்கார்ந்து இருப்பான். ஸ்வாட் எடுத்து நெத்திக்கிட்ட வைக்கவும் டென்சன் முடிச்சு பார்த்துட்டு யாரா நீ எப்படா வந்தேன்னு சொல்லி கேட்பான். நாளானைக்கு உன் கோட்டையை தாக்க 10,000க்கு மேல வருவாங்க, உங்ககிட்ட ஆளெல்லாம் திரட்டிக்க, அப்புறம் என் பேரு சுகெட்சு அப்படின்ட்டு கிளம்பி இருப்பான் சாஸ்கே. வெளியில ஒருத்த உள்ள வந்துட்டான், சீக்கிரம் வெளியே வாங்கடா அப்படின்னு கத்துவான் டென்சன். அடுத்த நாள் ஆயிருக்கும், எல்லாருமே வெறி கொண்டு தேடுவாங்க, என்னடா நடந்துட்டு இருக்குன்னு பாப்பா சுகெட்சு. பார்க்க போனா ஒரு பவர்ஃபுல்லான கிளான் டென்சனோட கோட்டைய 10,000 பேருக்கு மேல இருக்க படையோட வந்து தாக்க போறதா பிளான் போட்டிருக்கதா சொல்றாங்க. சுகெட்சு அதை கேட்டுட்டு அது உண்மைதானான்னு கேட்பான். என்னமோ ஒண்ணு, 1000 பேரோ 10,000 பேரோ என்ன மாதிரி நிஞ்சாக்கல அது ஈஸி தான். இன்னைக்கு நைட்டு அவன் கோட்டைக்குள்ள பூந்து எக்ஸிகியூஷனர்ஸ் பிளேட எடுத்துட்டு வர போறான் அப்படின்பா. சாஸ்கே இப்ப வேணா ஒரு பந்தயம் வச்சுக்கலாமான்னு சொல்லி கேட்பான். என்ன மாதிரின்னு கேட்பான் சுகெட்சு. எக்ஸிகியூஷனர்ஸ் பிளேட யார் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்கிறது தான் அப்படிங்கவும், இவ்வளவு விளையாட்டுத்தனம் உனக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு அப்படின்பா சுகெட்சு. கேட்க நல்லா தான் இருக்கு, பண்ணுவோம் அப்படின்பா. அப்படின்னா இப்பவே ஆரம்பிப்போம், ஆனா ஒரே ஒரு ரூல் இருக்கு, யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்பா சாஸ்கே. என்ன அப்படிங்கிற மாதிரி பாப்பான். சாஸ்கே எல்லாத்துக்கும் நடுவுல போய் நிப்பான். யாரா நீ குறுக்கால அப்படின்ட்டு ஒரு சொட்டத்தலையும் அட்டாக் பண்ண வருவான். வாயிலையும் மிதிப்பான் சாஸ்கே. எல்லாரும் கடுப்பாயிட்டு சாஸ்கேவை அட்டாக் பண்ண வருவாங்க. இப்பவே வா அப்படின்ட்டு பாப்பான் சுகெட்சு. சாஸ்கே கத்திய வைக்கும் போது எல்லாருமே டிஃபீட் ஆயிருப்பாங்க. இப்ப அதாவது ஆரம்பிக்க போகுது இல்லையா, இந்த பந்தயத்துல நான் தோக்கவும் முடியாது, சரி இதை செய்யலாம் அப்படின்ட்டு சுகெட்சும் சாஸ்கேவும் போயிட்டு இருக்கும் போது ஏகப்பட்ட அம்பு அட்டாக் பண்ணும். ஃபயர் ஸ்டைல் ஃபயர் பால் ஜுட்சு பண்ணுவான் சாஸ்கே. வேற லெவல் போ அப்படின்ட்டு சுகெட்சு சொல்லிட்டு திரும்பி பாக்குறக்குள்ள சாஸ்கே இருக்க மாட்டான். ஏகப்பட்ட பேர் வருவாங்க, வேற வழி இல்ல சண்டை போட்டுதான் ஆகணும்ட்டு சுகெட்சு சண்டை போட ஆரம்பிச்சிருவான். அதெல்லாம் தூரத்துல நின்று சாஸ்கே பார்த்துட்டு இருப்பான். சுகெட்சு ஃபைட் பண்ணும்போது தெளிவா இருக்க தண்ணியில ஒரு சொட்டு தண்ணி விழுந்தா கலங்கும் இல்லையா, அந்த மாதிரி சொட்டு சொட்டா தண்ணி விழுகிற மாதிரி காமிப்பாங்க. சுகெட்சுவும் போற வழியில இருக்க ஆப்போனன்ட்ஸ் பூரா காலி பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். அதாவது சுகெட்சு வந்து ஒவ்வொருத்தனையே காலி பண்றத தண்ணி சொட்டுற மாதிரி இல்லஸ்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. கடைசியா டென்சன் இருக்க இடத்துக்கு வந்துருவான் சுகெட்சு. எப்படி இங்க வந்தாச்சு, கடைசியா என்னோட இலக்கு அப்படின்பா சுகெட்சு. இதுக்கான வாய்ப்பே இல்ல, என்னோட ஆட்கள் மொத்த பேரையும் நீ ஒருத்தனாவா தோக்கடிச்ச அப்படின்னு டென்சன் கேட்கவும், ஆமா ஆனா லெஜிட்டிமேட் வெப்பன்ஸ் வச்சு என்ன அட்டாக் பண்றதுல வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, லெஜிட்டிமேட் வெப்பன்ஸ் யூஸ் ஆகுதா இது எப்படின்னு பாத்துக்க அப்படின்ட்டு ஜாபுசாவோட பிளேட வச்சு அட்டாக் பண்ண வருவான் ஒருத்தன். அது என்னோட எக்ஸிகியூஷனர்ஸ் பிளேட் அப்படின்பா சுகெட்சு. 2ஆ வெட்டி இருப்பான். அவனோட கதையை முடிச்சுட்டு அப்படின்ட்டு டென்சன் சிரிப்பான். அசால்ட்டா நீ நினைல, அதுக்கான பரிசு தான் இது அப்படின்ட்டு சிரிப்பான் டென்சன். சுகெட்சு சிரிச்சுட்டு, நான் தான் சொன்னேன்ல இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்பா. திரும்ப ஒன்னா ஒட்டிக்குவான். ஆனா எனக்கு பொறாமையா இருக்கு, எந்த ஒரு ஸ்பெஷலான பயிற்சியும் எடுக்காம அந்த பிளேட உன்னால
யூஸ் பண்ண முடியுது, நல்ல பிசிக்கா இருக்கனால இதை பண்ற போல அப்படிங்கவும் அந்த பிளேட வச்சு வெட்டுவான். தண்ணியா மாறி அவன் பக்கத்துல போய் நிப்பா சுகெட்சு. ஊருக்குள்ள டீமன் ஜாபுஜாவை கொன்னுட்டு அவரோட ஆயுதத்தை எடுத்துக்கிட்டதா சொல்லிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சுகெட்சு கேட்கவும், அது நான் இல்ல லார்ட் டென்சன் அப்படின்பா. அப்படின்னா நீங்க தான் ஜாபுஜா சென்பாயை கொன்னதான்னு சொல்லி கேட்பான். ஜாபுஜாவை நான் கொல்லல அப்படின்பா. என்ன ஜாபுஜாவா அப்படின்னு சுகெட்சு சொல்லவும், மன்னிப்பு கேட்டுட்டு மிஸ்டர் ஜாபுஜா அப்படின்பா, அவரை நான் கொல்லல அப்படின்னு. சாஸ்கி இங்க வரத பார்த்துட்டு டென்சன் நேத்து நைட்டு நீ தானே வந்தேன்னு சொல்லி கேட்பான். இதோ இவன் தான் மிஸ்டர் ஜாபுஜாவை கொன்னவன், நான் சமாதி கிட்ட இருந்து அந்த வெப்பனை மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்பா. சுகெட்சு சிரிச்சுட்டு, உன்ன மாதிரியான வில்லன்கள் சொல்ற மாதிரியே நல்லா போய் சொல்றப்போ அப்படின்ட்டு சுகெட்சு சிரிக்கும் போது சாஸ்கே தண்ணி கொடுப்பா. நான் டிஹைட்ரேட்டா ஃபீல் பண்ண நல்ல வேலை கொடுத்த அப்படின்ட்டு டென்சன் கிட்ட, நீ விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் ஒன்னும் ஜாபுஜாவுக்கு ரொம்பவுமே க்ளோஸ் ஆன பர்சன்லாம் கிடையாது அப்படின்ட்டு தண்ணி குடிப்பா. டென்சன் கொஞ்சம் ரிலீஃப் ஆவா. ஆனாலுமே என் கிராமத்தோட சீனியர் அப்படின்ட்டு எக்ஸிகியூஷனர்ஸ் பிளேட புடிச்சிட்டு இருந்த அந்த தடிப்பை கிட்ட இருந்து புடுங்கிருவா சுகெட்சு. ஒரு பலவீனமான ஆள் கிட்ட ஜாபுஜா தோத்து போனா கட்டுக்கதை இருக்க கூடாதுங்க மாதிரி சொல்லிட்டு, புரியுதா அப்படின்ட்டு எக்ஸிகியூஷனர்ஸ் பிளேட டென்சனை நோக்கி வச்சுட்டு கேட்பான். அவ்வளவு ஈஸியா இதெல்லாம் பண்ணிட்டு போயிட முடியுமான்னு கேட்பான் டென்சன். நீ பண்ண காரியத்துக்கான பலனை அனுபவிப்ப, சரியா? இந்த வெப்பனை உன் மேல டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சுகெட்சு சொல்லவும் ரொம்ப பயப்படுவான். சாஸ்கே விட்டுத்தள்ளு, இப்படிப்பட்டவன் எல்லாம் கொல்லணுமா என்ன அப்படின்னு கேட்கவும், 4 பக்கம் இருக்க தூண்களை வெட்டி விட்டுருவா சுகெட்சு. இங்க இருக்க மெயின் பில்லர்லாம் வெட்டிட்ட, நீ ஓடுறதுதான் நல்லது, உயிரோட விட்டுட்டு போறான்ட்டு கிளம்புவா சுகெட்சு. உன் மேல மரியாதை கூடிட்டே போகுது சாஸ்கே அப்படின்பா சுகெட்சு. சாஸ்கேவா? இல்ல ஒருச்சிமாருவை கொண்டா அந்த சாஸ்கேவான்னு சொல்லிட்டு பயப்படுவான் டென்சன். கேட்டே சாஸ்கே, நீ ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்ட அப்படின்பா சுகெட்சு. வெறும் 2 பேர் போய் ஒரு கோட்டையே அழிச்சிட்டு வந்திருப்பானுங்க, இந்த பிளேட் என் கையில இருக்க வரைக்கும் நான் உன்ன கூட ஜெயிப்பேன் அப்படின்ட்டு இருக்கலாம் அப்படின்பா சுகெட்சு. என்ன வாட்டர் டேங்க்ல இருந்து ஃப்ரீ பண்றப்பவே நான் அந்த பிளேட கேட்டேங்கிறது உனக்கு தெரியும்ல, இப்பதான் புரியுது. அந்த கோட்டைக்கு போய் ஆட்களை திரட்ட சொன்னது, வான் பண்ணது எல்லாம் நீதானு சொல்லி கேட்பா சுகெட்சு. சொல்ல போனா டென்சன் ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிட்டான், அதான் ஏன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம நீதான அந்த பந்தைய வச்ச எதிரியோட டெரிட்டரிக்குள்ள நுழையணும்னு, இப்படிதான் நான் டெஸ்ட் பண்ணுவியா? நீ ரொம்ப மோசமானவன், எனக்கு மட்டும் காயம் பட்டிருந்தா அப்படின்ட்டு இப்பதான் நீ எப்படிப்பட்டவனு புரியுது. அப்புறம் நீ இப்படிதான் இருப்பேன்னு நான் நினைச்ச மாதிரியே தான் நீ இருக்க. என்னமோ ஒண்ணு, என்கிட்ட என் பிளேடு இருக்கு, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஹெல்ப் பண்றேன். அப்புறம் எந்த வழியே போறது இரு நானே சொல்றேன், பக்கத்தால இருக்க ரூட் ரைட்டா? அதான உன்னோட ஆன்சர், நான் ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்பா சுகெட்சு. அதேதான், பக்கத்தால இருக்க இடத்துக்கு போலாம் அப்படின்பா சாஸ்கே. சதன் ஹைடவுட்ல காட்டுவாங்க. காரின் ஒருத்தனை அடிச்சுட்டு ஒரோச்சிமாரு இறந்துட்டாருங்கக்காகலாம் உன் இஷ்டத்துக்கு உன்னால நடந்துக்க முடியாது அப்படின்னு கத்திட்டு இருக்கும் போது, இந்த சக்கராவோட உணர்வு இதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படின்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கார்டியன் ஆஃப் த அயன் வால் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ.